தீர்மானங்கள்ல நம்ம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். அதுல கடைசியா இப்ப இந்த வீடியோவோட அந்த தீர்மானத்தை நம்ம முடிக்க போறோம். பாருங்க. தீர்மானம்னா என்ன? அரசினுடைய கவனத்தை ஈர்க்கணும். அதுக்காக உறுப்பினர்கள் கொண்டு வருவாங்க. அல்லது பொது முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள் பத்தி விவாதிக்கணும். அதுக்காக தீர்மானங்கள் கொண்டு வருவாங்க. பொதுவா ஒரு தீர்மானத்தை ஒருத்தர் கொண்டு வராது, அல்லது தீர்மானத்துல ஏதாவது திருத்தம் கொண்டு வராது. அந்த நபர் அந்த அவையை விட்டு ஒருவேளை வெளியே போறாரு அப்படின்னா, அந்த தீர்மானத்தை அவர் தான் கொண்டு வர்றாரு. அவர் தான் திருத்தம் கொண்டு வர்றாரு. அவரே அந்த அவையை விட்டு வெளியே போயிட்டாரு. அப்போ அந்த தீர்மானம் திரும்ப பெறப்படுமா? அப்படிலாம் கிடையாது. கொண்டு வந்துட்டாரு. கொண்டு வந்தவர் அந்த அவையில இல்லாட்டாலும் தீர்மானம் என்ன பண்ணப்படும் அப்படின்னா அவையினுடைய விவாதத்திற்கு எடுக்கப்படும். சரி, ஓகே. இது யாரு கொண்டு வருவாங்கன்னு நம்ம பார்த்தோம். அவங்கள வகைப்படுத்தி இருக்காங்க. அந்த வகைகள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா 3 வகையா இருக்கு. தனிநபர் தீர்மானம், அரசு தீர்மானம், சட்டப்பூர்வ தீர்மானம். தனிநபர் தீர்மானம்னா என்ன? அரசு தீர்மானம்னா என்ன? அரசு அப்படின்னா அமைச்சர் கொண்டு வர்றது. அமைச்சரை தவிர்த்து ஆளுங்கட்சி மற்றும் எதிர்கட்சி பிற கட்சி உறுப்பினர்கள் எல்லாரும் கொண்டு வரக்கூடியது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தனிநபர் தீர்மானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தனிநபர் தீர்மானத்தை எப்போ கொண்டு வரலாம்? ஒரு வாரத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த வாரத்துல வெள்ளிக்கிழமை மட்டும்தான் இவங்க கொண்டு வர முடியும். அப்போ அரசு தீர்மானம், அமைச்சர்கள் கொண்டு வரக்கூடிய தீர்மானம் திங்கள்ல இருந்து வியாழன் வரைக்கும் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அமைச்சர்கள் அரசு தீர்மானத்தை கொண்டு வருவாங்க. அப்போ சட்டப்பூர்வ தீர்மானத்தை யாரு கொண்டு வருவாங்க? தனிநபரும் கொண்டு வரலாம், அரசும் கொண்டு வரலாம். இது சட்டப்பூர்வ தீர்மானமா இருக்கிறதுனால அரசியலமைப்பு சட்டத்தின் விதிகளை கண்டிப்பா இருவரும் பின்பற்றுதல் வேண்டும். பாராளுமன்றத்தின் விதிமுறைகளையும் பின்பற்றுதல் வேண்டும். இதுதான் என்னது? தீர்மானத்தினுடைய வகைகள். இதோடு நமக்கு தீர்மானங்கள் முடிந்தது. நன்றி.